அ ஆக்ஸி ப்ளஸ் வந்துட்டு நான் வந்து யூடியூபு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்டின்னா, இது அசிடிட்டி இஷ்யூ தான் மெயினு. அதுக்கப்புறம் வெர்டிகோ 2 இதுவும் தான் இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு மேடம் வந்து பார்த்தேன். நான் முன்னாடி ப்ரீவியஸ்லி நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கேன். அங்க நெறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். பட் ஆனா எதுவும் டெம்பரரிலியே க்யூர் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ரொட்டீனா வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் மேடம் பார்த்துட்டு, மேடம் வந்து சார சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சாரையும் பார்த்துட்டு, மேடமையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ரொட்டீனா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான், அதோட இது எல்லாம் டோட்டலாவே சரியாச்சு. 4த் சிட்டிங் முடிஞ்சிருக்கு சாரோட இதுல. ஸோ மெயின் ரீசன் அப்டின்னு பார்த்தோம்னா, ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூனால அதோட அசிடிட்டி ரிலேட்டடுக்கும் அதுக்கும் கம்பைன் ஆயிருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுச்சு. அடுத்தது வெர்டிகோ. வெர்டிகோவும் அதே மாரி தான். வெர்டிகோ வந்து நார்மலா நம்ம டேப்லெட் எடுப்போம், சரியாகும். அடுத்து திரும்ப வரும், டேப்லெட் எடுப்போம், சரியாகும். ஸோ அதே மாரி தான். பட் இங்க வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு லாங் டேர்மா டேப்லெட்ஸ் எதுவும் தேவையில்ல. ஸோ நார்மலான ஒரு சிம்பிள் எக்சர்சைஸ் அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், யாருக்கு எந்த மாரி இது சூட் ஆகும் அப்படிங்கிறத இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சு. ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் தான் டோட்டலா எல்லாமே க்யூர் ஆயி, நார்மலா டேப்லெட்ஸ் இல்லாம எல்லாம் நார்மலா இருக்கு எல்லாமே.